பார்வதி இன்னைக்கு மீட்டிங் வந்து அசைச்சிட்டாங்க. ஆமா. அந்த அன்னைக்கு இப்படி பின்றாங்களே சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நீங்க எங்க ஊர் கோயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கோவில் அபிஷேகம்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு மேடம். சார் உங்க பொண்ணு பேத்திலாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க மேடம். முதல் மீட்டிங்கே ரொம்ப பிரமாதமா நடந்துச்சு மேடம். அசத்திட்டீங்க. நன்றி சார். எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஒத்துழைப்பு தான். தீர்மானங்கள் மேல நீங்க எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்ட். அகிலேண்டேஸ்வரி அம்மா மாதிரியே வெட்டு 1 துண்டு 2ன்னு கரெக்டா முடிவு எடுக்கிறீங்க மேடம். வணக்கம். வணக்கம்மா. உங்களை நான் பார்க்கும்போது அப்படியே அகிலேண்டேஸ்வரி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு மேடம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னானாலும் நான் அம்மா மாதிரி ஆக முடியாது. நான் பார்வதி தான் எப்பவுமே. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க திரும்பவும் எங்க ஊருக்கு வரணும். சரிங்க சார், நான் கண்டிப்பா வரேன். சரிங்க மேடம். மேடம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். உங்க டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கார் எடுத்தீங்கன்னா. சரி சொல்றேன். இருங்கம்மா, நான் சொல்றேன். போப்பா, போய் பாரு. சரி அப்படியா? நான் போன் மேடம் கூப்பிடுறாங்கண்ணே. வரேன் சார். சரி நான் அப்புறமா பேசுறேன். வைங்க. டிரைவர் இப்ப வந்துருவாரு. பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. அர்ஜென்ட்டா ஒரு போன் வந்து என்ன பண்றீங்கன்னா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. அந்த வண்டி போணுமா? சரி எடுத்துறேம்மா. சீக்கிரம் என்ன. வணக்கம் மேடம். வணக்கம் அண்ணா. மேடம் போலாமா? சரி மேடம். என்ன பார்வதி, உனக்கு டிரைவிங் தெரியாதா? நீலாம்பரி அத்தை உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீ புலிக்குட்டி இல்ல, பூனைக்குட்டி தான். உன் கார் எடுத்து ஓரம் போட்டு அடுத்தவங்க காருக்கெல்லாம் வழிவிட தெரியாத நீ எல்லாம் கூட்டமைப்பு வழி நடத்த போற தலைவியா? ஜமீன் கூட்டமைப்பு தலைவியா இருந்துகிட்டு டிரைவிங் கூட தெரியாம இருக்கியே. நீ எல்லாம் கூட்டமைப்பு தலைவி பதவியில இருக்க. உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீலாம்பரி அத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. எத்தனை நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி பின்னாடியே இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வரட்டுமா? பாய். என்னடா இந்த மெயில்லாம் இன்னும் ஃபார்வர்ட் பண்ண வச்சிருக்க? அனுப்பிச்சேன் ப்ரோ. பார்வதி அண்ணி வாங்க. என்ன பார்வதி, ஜமீன் கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லாம் எப்படி இருந்தது? ஆமா நீ வரவேற்பு மாலை மரியாதைலாம் சும்மா தடபடலாம் இருந்திருக்குமே. ஒன்னும் பார்வதி என்னாச்சு? மீட்டிங் எப்படி போச்சுன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன ஆச்சா? நீங்க கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. எது? நான் சரி இல்லையா? ஆமா, நீங்க சரியா இருந்திருந்தா எனக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? என்ன நிலைமை பார்வதி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு ஏதாவது புரியுது? எனக்கு மட்டும் என்ன ப்ரோ, அண்ணி தனியா சப்டைட்டிலோட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க நிலைமை தான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. பார்வதி என்ன ஆச்சு பார்வதி? சரி, நான் யார் மாமா? என்ன பார்வதி இவ்வளவு சாதாரணமா கேட்ட? இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான கேள்வி என்ன தெரியுமா? நான் யார் அப்படிங்கிற கேள்விதான். இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்னு நான் சொல்லல,
ரமண மகரிஷியே சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் யாரு? திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் பார்வதி? இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையா மாமா? நீ ப்ரோ அதான் நீ இத்தனை டைம் கேக்குறாங்கல்ல, சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. டேய், என் காதல் மனைவி. அது மட்டும் தானா? ஆ, ஆ. எங்க அம்மா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக. வேற? வேற வேற ஆ, ஜமீன் கூட்டமைப்போட தலைவி. இது மட்டுமா? நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர், குட்வில் அம்பாசிடர், இன்னும் பல பொறுப்புகள் அன்னைக்கு இருக்கே. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாமே? என்ன சொன்னீங்க? நான் உங்க காதல் மனைவி, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக, ஆமா, ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி, நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர், அப்புறம் குட்வில் அம்பாசிடர். இத்தனை பொறுப்புல இருக்கிற என்ன நீங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல மாமா. ஐயோ, என்ன சொல்றா? ஆனா எல்லாத்துக்கும் தகுதியானவள நான் இருக்கணும்னு நீங்க என்ன பத்தி யோசிக்கவே இல்ல மாமா. பார்வதி, நீ எல்லாத்துக்குமே தகுதியானவ தானே? உன்னோட தகுதிக்கு என்ன குறைச்சல்? ஆமா நீ இல்ல, நீ உங்களுக்கு என்ன தகுதி இல்ல? உங்களுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்க. நீங்க சும்மா இருங்க சின்னையா. எனக்காக இவ்ளோ பேசுறீங்களே. எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. அத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஓ, அதான் விஷயமா? இப்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணுனா என்னால டக்குன்னு வெளியில போக முடியுதா? அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா? பார்வதி, கார் ஓட்டுறது ரொம்ப முக்கியம், நீ அதை கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு என்னைக்காவது எடுத்து சொல்லிருக்கீங்களா மாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கேளுங்க இப்போ. இப்ப கேளுங்க சின்னையா. கேக்குறேன் நீ இப்போ சொல்லு ப்ரோ. கேக்குறாங்க பாரு ப்ரோ. அன்னை திடீர்னு இந்த டிரைவிங்க பத்தி பேசுறாங்கன்னா அங்க ஏதோ சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு விசாரிச்சு வந்துறேன். சீக்கிரமா என்ன? ஐயோ, போன் என்னைக்காவது போன் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல, போய் கேம் விளையாடிட்டு இல்ல ப்ரோ. நீங்க ஏன் மாமா எனக்கு டிரைவிங் கத்து கொடுக்கல? என்ன பார்வதி, நான் உனக்கு என்னதான் கத்து கொடுக்கல சொல்லு? நீ இங்கிலீஷ் கத்துக்கணும், உன்னை நான் எஜுகேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நீ எனக்கு அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி எப்படியா தப்பிச்சு ஓடிடுவேன். நான் உனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா இப்போ வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறிய நீ. ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவ்வளவு கோவமா இருக்க? நீங்க இப்ப எனக்கு சீக்கிரமாவே டிரைவிங் கத்து கொடுக்கணும். டிரைவிங் தானே? என்ன ப்ரோ, ஜமீன் கூட்டமைப்பு ஆபீஸ்ல நந்தினி அண்ணிய கார் ஓட்ட தெரியலன்னு கலாச்சிருக்கா. அதான் அண்ணி இவ்வளவு கோவமா இருக்காங்க. ஓ, அதான் விஷயமா? பார்வதி, அந்த நந்தினி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவ உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் அவ ஒண்ணு என்ன சும்மா அசிங்கப்படுத்தல, என் பதவி என் பரம்பரை எல்லாத்த பத்தியும் அசிங்கப்படுத்திருக்கா. நாளைக்கே நான் கார் எடுத்துட்டு போய் நந்தினிக்கு முன்னாடி உழுதி பறக்க விட்டு அவ முன்னாடி அதே கார்ல கண்ணாடிய கீழே இறக்கி விட்டு அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டு காட்டி நான் ஓட்டுறேன் மாமா. வேற லெவல். என்ன அதுக்கு நீங்க தான் நான் கார் ஓட்ட கத்துக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். ஐயோ பார்வதி, கண்டிப்பா ரெடி பண்ணிடலாம். ஆனா ஒரு நாள் எல்லாம் கார் ஓட்ட கத்துக்க முடியாது. குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். 15 நாளா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ, அண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா நந்தினியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதுக்கு பாசிட்டிவா பேசாம 15 நாள் 20 நாள் 30 நாள் சொல்லிட்டு இருக்க. அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஏதாவது டிரைவிங் சொல்ல இப்பவே கூகுள்ல பாக்குறேன். ஒரு நல்ல ஆளா அப்பாயிண்ட் பண்ணுவோம். நந்தினி முன்னாடி நீங்க உழுதி பறக்க டிரைவிங் பண்ணுங்க. ஏண்டா ஏன் ப்ரோ? பாத்தீங்களா உட்காந்துகிட்டு இருக்கேன்,
நீ என்ன விட்டுட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் பார்வதிக்கு டிரைவிங் கத்து கொடுக்க ஆள் தேடிட்டு இருக்கியா? ஆ, பார்வதி, இப்போ உனக்கு ஒரு ஆளு கார் ஓட்டுறதுக்கு சொல்லி தரணும், அவ்வளவுதானே? ஆமா. நானே சொல்லி தரேன். ப்ரோ சாரு அப்படி வரீங்க. ம், ஆமாடா, நான் சொல்லி தராம என் பொண்டாட்டிக்கு வேற யாரும் சொல்லி கொடுப்பா? அண்ணி அப்ப நீங்க ப்ரோ கிட்டயே கார் ஓட்ட கத்துக்குங்க. ஆனா மாமா, புழுதி பறக்க கார் ஓட்ட சொல்லி கொடுப்பீங்களா மாமா? புழுதியா? நாளைக்கே ஏர்லயே உனக்கு கார் ஓட்ட சொல்லி தரேன். என்ன சொல்ற? சூப்பர், ஓகே. இதே ஃபயரோட இருங்க, ரெண்டு பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாக்கு யாரோ லாரி ஓட்டுறதுக்கு சவால் விட்டுருக்காங்களா? எது? அவளுக்கு போய் நான் லாரி ஓட்ட கத்து கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே, நான் வரட்டுங்களா? பை பை. இப்போ கலாச்சாரம் தானே மாமா? ஆமா, லைட்டா கலாச்சு போயிட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாத. உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி சும்மா சூப்பரா கார் ஓட்டி அவங்க முகத்துல கரிய பூசுற. என்ன, ரெடியா? ம். அருண், நான் பண்றேன். உட்ரி, எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது? மேல சரி, ஓகே. ப்ரோவும் அண்ணியும் பேசிட்டு இருக்கத நீ பாக்கலையே? கார் ஓட்ட கத்து தர போறாராம். இது வேறயா? ரொம்ப முக்கியம். நீ பாக்க கொடுத்து வைக்கல. ஏய், வராங்க. வந்துட்டாங்களா? இங்க பாரு, பேசுறது நமக்குள்ளே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு சொல்லி கெடுத்துறாத. நடா. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய் அண்ணி. ஹாய் சின்னையா. என்ன பார்வதி, சொல்லுங்க ஐஸ்வர்யம்மா. ஆதி உனக்கு ஏர்லயே கார் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு போல இருக்கு. ஏய், வாய் மூடிட்டு கமெண்ட் இருக்க மாட்டியா? இப்பதானே சொன்னேன். ஆ, ஆ, அட பாவி, பேசி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து சொல்லிட்டியா? ஆனா நீ இருக்கியே, பாத்தியா அவன? ரொம்ப தான் ஆட்டம் போடுறாங்க. கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட கேட்டு கத்துக்கோ. சரி, நான் கத்துக்கிறேன். இவனுங்க என்ன ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி எப்பவுமே குரூப்பாவே இருக்கானுங்க. சிங்கம் 4 மாட்டை பிரிச்சது மாதிரி முதல்ல இவனுங்களை பிரிக்கணும். ப்ரோ, அம்மா வராங்க. மாமா, அம்மா வந்துட்டாங்க. உட்காருங்க. ஃபாரின் கிளையண்ட்டுக்கு இன்னைக்கு ப்ரொபோசல் அனுப்ப வேண்டியதா இருந்ததே, அந்த மெயில் போயிடுச்சா? அனுப்பிச்சிட்டமா. ஓகே, ஒன்னு பண்ணு, அந்த மெயில இனிமே பார்வதிக்கும் சிசி போட்டுரு. சரிம்மா. ஆமா. வணக்கம்மா. வாங்க கஜேந்திரன், வாங்க வாங்க. வாமா. இந்த டூப்ளிகேட் எதுக்கு அவன் பொண்ணை கூட்டிட்டு வரான்? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க கஜேந்திரன். இவ என்னோட 2வது பொண்ணுமா. பேரு சாருலதா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. சரிங்கப்பா. வணக்கம் மேடம். வணக்கங்க. ஹாய். வணக்கம். வணக்கம். அந்த குட்டி சாரு தானே? ஆமாமா. முரளி கல்யாணத்திலயும் உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்திலயும் நான் பார்த்தேனே. மலேசியால படிச்சிட்டு இருந்தல்ல? ம். எப்படி இருக்க? நல்லா இருக்க மேம். 2 பொண்ணா பிறந்தனால இதுங்கள எப்படி கரை சேர்க்க போறோமோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா. என்னோட முதல் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் அமோகமா நடத்தி வச்சீங்கம்மா. இவளையும் மலேசியால போய் படிக்க வைக்கிறதுக்காக நீங்க தாம்மா உதவி பண்ணீங்க. இப்ப என்னோட மக பிஜி முடிச்சிட்டா. நீங்க தான் இவளுக்கு வேலை கொடுத்து உதவணும். என்ன கஜேந்திரன், உங்க பொண்ணுக்கு நம்ம கம்பெனில வேலை இல்லையா? தாராளமா சேர்த்துக்கிறேன். இங்க வா சாரு. போமா. சரிங்கப்பா. இந்தாங்க மேம்.
வாவ், வெரி குட். எல்லாத்துலயுமே டிஸ்டிங்ஷன். அண்ட் கோல்ட் மெடலிஸ்ட். ஆமாங்க மேடம். இது டிப்ளமா கோர்ஸோட மார்க் ஷீட் போல. இம்ப்ரெசிவ். தேங்க்யூ மேம். வெயிட் பண்ணு சாரு. வரேன் கஜேந்திரன். இவனுக்கே சும்மா தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. இதுல இவன் பொண்ணுக்கு வேற வேலையா? விளங்கிடும். பார்வதி, அம்மா, இந்தா இதுல சைன் போட்டு கொடு. என்னம்மா இது? எதுக்கு? இது என்ன தெரியுமா? இது உன்னை ஹானரரி போர்ட் மெம்பர் ஆக்கிறதுக்கான நாமினேஷன் லெட்டர். ஆஸ் a chairperson and president of Aditya Group of Companies, எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஒரு ஹானரரி போர்ட் மெம்பரை நான் நாமினேட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி. பொதுவா போர்ட் மீட்டிங்ல தான் இதை பண்ணணும். பட் மத்த மெம்பர்ஸ் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க பெர்மிஷனோட வீட்ல உனக்கு இந்த நாமினேஷன் லெட்டரை நான் பிரசன்ட் பண்றேன். இன்னையில இருந்து நீ ஒரு ஹானரரி போர்ட் மெம்பர். கையெழுத்து போடு. என்ன இது? இவ போய் ஹானரரி போர்ட் மெம்பரா? இவள போய் போர்ட் மெம்பர் ஆக்குறா? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. ஐயோ, நான் எப்படிமா? பார்வதி, இது என்னது தெரியுமா? இத நீ வாங்கிக்கிட்டேன்னா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல எல்லா ஆபரேஷன்ஸ்லயும் நீ கலந்துக்க முடியும். இந்த கம்பெனி எப்படி ரன் பண்றோம், எல்லா விஷயங்களையும் நீ இன்வால்வ் ஆக முடியும். அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு புரியுது. ஆனா நான் அந்த அளவுக்கு படிக்கல இல்லையா? என்னால எப்படிமா இந்த பிசினஸ்லாம் சமாளிக்க முடியும்? இவ்ளோ யோசிச்சேனா இதை யோசிக்க மாட்டேன்னு நினைச்சியா? அதுக்குதான் சாரு இருக்காளே. சாரு will help you out in everything. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல கோல்ட் மெடலிஸ்ட். இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு டிசிஷனை நான் எடுத்திருக்கேன். சாரு தான் உனக்கு இன்னையில இருந்து PA. எல்லா பிசினஸ் டிசிஷன்ஸ்ல சாரு உனக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுவா. கவலையே படாத. அது இல்லாம நாங்க எல்லாருமே இருக்கோம். எந்த முடிவையும் நீ தனியா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் கண்டிப்பா இப்ப நீ இன்வால்வ் ஆகணும். சைன் போடு. பண்ணி கொடு. அத உன் கையிலேயே வச்சுக்கோ பார்வதி. சைன் பண்ணிட்டேம்மா. இப்போ இன்னையில இருந்து நீ ஒரு போர்ட் மெம்பர் பார்வதி. இவள போர்ட் மெம்பர் ஆக்குனதே கொடுமை. இதுல இவளுக்கு மலேசியால படிச்சவள PA ஆக்குறது அதை விட கொடுமை. இப்போ நமக்கு சாரு வேணும் இல்லையா? அவ அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடு. நான் போர்ட் மெம்பர் பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போட போற முதல் கையெழுத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ல தான். நீங்க எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருப்பீங்க. தேங்க்ஸ் மேடம். பார்வதி, பண்ணி கொடு. பார்வதி தான் இன்னையில இருந்து உன் பாஸ். பார்வதி கிட்ட இருந்து விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. பார்வதி பாத்துக்கோ. கஜேந்திரன், அம்மா. திருப்தியா
எனக்கு இதுவே போதுமா. உங்களோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிமா. ஓகே வாங்க. ம். இந்தாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். தேங்க்ஸ்க்கா. சாரி மேடம், தெரியாம அக்கான்னு சொல்லிட்டேன். அது எப்படி நீங்க தெரியாம சொல்லலாம்? ம்? சும்மா சொன்னேன். இனிமே நீங்க தெரியாம கூட மேடம்னு சொல்ல வேணாம், அக்கானே கூப்பிடுங்க. சரியா? சரிங்கக்கா, நான் வரேன். ம். வரேன் மேடம். சார் வரேன் சார். வாங்க வரேன் சார். சார். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ஆமா. இதெல்லாம் நினைச்சாலே வயிறு எரியுது.